ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம மதுரை தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன நியூஸ் பார்க்க போகிறோம்னா, தமிழகம் முழுவதும் பழுதடைந்துள்ள மின் மீட்டர்களை மாற்ற உத்தரவு. தமிழக மின் வாரியத்துக்கு வீடுகள், கடைகள், வர்த்தக நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் என மொத்தம் 3.5 கோடி மின் இணைப்புகள் உள்ளன. இந்நிலையில் மின் இணைப்புகளில் பொருத்தப்பட்டுள்ள மீட்டர்களில் பழுது ஏற்பட்டுள்ளதால் மின் வாரியத்துக்கு வருமான இழப்பு ஏற்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஓல்டு மீட்டர் அது பார்த்திங்கன்னா ரீடிங் தப்பாக காட்டுது. அதனால் வருமான இழப்பு மின் வாரியத்துக்கு ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பழுதான மின் மீட்டர்களை மாற்ற மின் வாரியம் உத்தரவிட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது குறித்து மின்வாரிய அதிகாரிகள் கூறியது, தமிழகம் முழுவதும் 2,25,632 மீட்டர்கள் பழுதடைந்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த பழுதடைந்த மீட்டர்களால் துல்லியமான மின் பயன்பாட்டை கணக்கெடுக்க முடிவதில்லை அப்படின்றாங்க. அதனால் மின் வாரியத்துக்கு வருவாய் இழப்பும் ஏற்பட்டுகிறது. அத்துடன் நுகர்வோருக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பழுதடைந்த மீட்டர் நுகர்வோர் பயன்படுத்தும் மின்சாரத்தை விட அதிகமாக ரீடிங் காண்பித்தால் அதற்கான கூடுதல் கட்டணத்தை நுகர்வோர் செலுத்த நேரிடும் அப்படின்றாங்க. இதனால் அவர்களுக்கு நிதி சுமை ஏற்படும். இந்நிலையில் பழுதடைந்த மீட்டர்களை உடனடியாக மாற்ற பொறியாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை தெற்கு வட்டத்தில் மிக அதிகபட்சமாக 36,343 மீட்டர்களும், குறைந்தபட்சமாக கரூர் வட்டத்தில் 3,400 மீட்டர்களும் பழுதடைந்துள்ளன அப்படின்றாங்க. இதேபோல் சென்னை வடக்கு கோட்டத்தில் 22,093 மீட்டர்களும், கோவை வட்டத்தில் 7,089, ஈரோடு வட்டத்தில் 6,535, மதுரை வட்டத்தில் 23,023, திருச்சி வட்டத்தில் 22,880, திருநெல்வேலி வட்டத்தில் 27,716, வேலூர் வட்டத்தில் 25,463, விழுப்புரம் வட்டத்தில் 19,299, திருவண்ணாமலை வட்டத்தில் 12,465, தஞ்சாவூர் வட்டத்தில் 19,326 மீட்டர்களும் பழுதடைந்துள்ளன. மேலும் எதிர்காலத்தில் மீட்டர் தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்க 20 லட்சம் மீட்டர்களை கொள்முதல் செய்ய அண்மையில் டெண்டர் விடப்பட்டுள்ளது. இவ்வாறு மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர் அப்படின்றாங்க.